paper. Newspaper, all countries best paper. Where is Tamil paper done? என்ன கேக்குறீங்க புரியல. தமிழ் பேப்பர் இன்னும் பிரபலமாகாம இன்னும் டவுன் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? இந்த காலத்தில் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் அந்த மாதிரி பலவித ஆப்புகள் உருவானனால எங்களுடைய பலன் வந்து எல்லாருக்கும் குறைந்து விட்டது. ஆனால் இதை பார்க்குறதுக்கோ படிக்கிறதுக்கோ இதில் எவ்வளோ பலன் இருக்குன்னு வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து ஆங்கிலம் வந்து உங்களுக்கு ஈஸியாக சரளமாக பேசுகிற அளவுக்கு எல்லா நாட்டுலேயும் உங்களுக்கு வந்து என்னென்னா மற்ற மொழியை கலந்துக்காமல் உங்கள் மொழியை வந்து பேசி பேசி படித்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் ஷார்ட்டாக போடுறீங்க. குறுகியமாக ஒரு சொல்லணும்னா அது சீக்கிரமாக முடிக்கிற அளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ்லேயே போட்டுறீங்க. ஆனால் எனக்கு வந்து விரிவான கதையாக எழுதி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்க கஷ்டப்பட்டு ஒரு சில பேர் வந்து இப்படி இங்கே பாருங்க கண்ணாடி இருக்குல்ல, இப்படி உத்து படிப்பாங்க. ஆனால் எழுத்து தெரியுமா என்னன்னு தெரியும். ஆனால் அது கண்ணுக்குரிய பலன் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கண்ணு தெரியுதா தெரியலையா, தூரப்பார்வை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து தெரியும். மூணாவது என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து பிள்ளைங்க படிக்கிறது அறிவு வளர்ச்சிக்கு வினா விடை இதில் வந்து முக்கியமான எதுவாக இருந்தாலும் இந்த தமிழில் போடுவாங்க. ஆனால் பெருசாக போகிறதுனால யாரும் மக்கள் வாங்கி விரும்புறதில்லை. பார்க்குறதுக்கு இவ்வளோ பக்கம் இருக்குது, யார் வாங்கி படிப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த இவ்வளோ பக்கம் பேப்பர் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து எல்லாருமே இட கடைக்கு போடுறேன்னு தூக்கி போடுறாங்க. புரியுதுங்களா? இட கடைக்கு போடுறாங்க, தேவை இல்லாததுக்குன்னா இந்த பேப்பரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இது எவ்வளோ பலன் உள்ளது வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ அதனால எங்களோட வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. தமிழுங்கிறது வந்து வெளிப்படையாக சொல்லணும்னு வச்சோம்னா தமிழ் மொழியை யாரும் மதிக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதை வந்து அமெரிக்காவில் தமிழ் பேசணுங்கிறதுக்காக, தமிழ் படிக்கணுங்கிறதுக்காக, தமிழை கற்றுக்கணுங்கிறதுக்காக எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? தமிழ் டீச்சர் கிடைக்க மாட்டேங்கிற ஒவ்வொரு நாட்டிலையும். ஜப்பானில் தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கு. அதாவது தமிழ் டீச்சர் எந்த நாட்டுக்கும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் ஈஸியாக பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஆங்கில வழி பள்ளிக்கூடம் தான் அதிகமாக இருக்குது. இதே வந்து ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு நியூஸ் பேப்பரில் என்னென்ன முக்கிய ஹெட்லைனுங்கிறத வந்து இப்போ காலையில் ஒரு ப்ரேயர் நடத்துவாங்க. அந்த ப்ரேயரில் வந்து இதை மெயினாக சொல்லுவாங்க. அப்போ இது வந்து எதுக்காக, பொண்ணுங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நடந்துக்கணும், எங்கெங்கே என்னென்ன நடக்குது, நீங்கள் எந்த வழியில் போகிறீங்க எந்த வழியில் வரீங்க, வாகனங்களில் பார்த்து போகணும் பார்த்து வரணும், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அவங்க எடுக்க சொல்லணும். ஏன் ஒரு வண்டியில் அடிப்பட்டால் கூட அந்த ஹெல்மெட் நீ அணியலைங்கிறதுனால தான் அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க யாருக்கு. ஆனால் அது இங்கிலீஷில் வந்து அவ்வளோ போடுவாங்களா, திஸ் இஸ் நாட் அப்படி அந்த மாதிரி ஒரு இது ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்கள் தமிழ் அப்படி கிடையாது. இந்த தமிழ் பேப்பரை வந்து விரிவாக போடாமல் சின்னதாக முடிச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் நேரில் போங்க. இப்படி போனாங்கன்னா எவ்வளவோ பேப்பர் போகும், எவ்வளவோ ரீச் ஆகும். ஒரு சாதாரண ஒன்று எடுத்துக்கோங்களேன், ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கோங்க. தேவையில்லாத சினிமா புகைப்படங்கள் தான் அதிகமாக இருக்கும், கவர்ச்சி படங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்துருக்குறீங்களா? கிடையவே கிடையாது. ஒன்லி ஸ்போர்ட்ஸு, விளையாட்டுத்துறையை வந்து இங்கிலீஷில் மதித்து போடுவாங்க. விளம்பரங்களை அதிகமாக போட மாட்டாங்க. இங்கிலீஷ் வந்து அதிகமாக ரீச் ஆகணும். இது வந்து எல்லா நாட்டிலையும் வந்து வேர்ல்டு கப்பு, ஒலிம்பிக்கு இது எல்லாத்த பற்றி இதில் போடுவாங்க. ஆனால் இதில் அப்படி போட மாட்டாங்க. சும்மா ஒரு சாதாரண எடுத்துக்கோங்க, இப்படி முடித்தோமா, இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய விளம்பரம், இது தேவையா? தமிழுக்கு இது தேவையா? இதுதான் நம்ம நாட்டில் வளராத வளர்ச்சி இல்லாதது வந்து இந்த தமிழ் ஆகாய வேஸ்ட்டு புகைப்படங்கள். இதை அறவே நீக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தேவையில்லை, இவ்வளோ பெரிய புகைப்படம் தேவையில்லை. கருத்து தேவையா? 2 பேப்பரில் முடிக்கிறியா, எல்லாருமே வாங்கி படிப்பாங்க. நீ இவ்வளோ பக்கம் எழுதுனா எப்படி வாங்கி படிப்பாங்க? இங்கிலீஷ் பேப்பர் எடுத்துப்பாங்க, டைரி மாதிரி போடுவாங்க, நீட்டாக தேவையா படிக்கிறியா, அவ்வளோதான் போயிட்டே இருப்பாங்க. தமிழ் சிறந்த மொழி. தமிழ் மொழியை நம்ம தான் பெருமையாக நினைக்கிறோம். இந்த காலத்தில் யாரும் எடுத்துக்கல. அதே மாதிரி நியூஸ் பேப்பருக்கு தகுந்த பவர் இல்லை. இது வந்துங்கிறேன், இது குப்பைக்கு தான் சமம். நீங்கள் வந்து பெஸ்ட்டு.